நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். ஜூலை மாத பலாபலன்கள். ஜூலை மாத பலாபலனில் என்னென்ன கவராக போகுது அப்படின்னா, முதல்ல பொருளாதார ரீதியான விருத்திகள், அதை விட தனதானிய செல்வங்கள் எப்படி இருக்குது, வேலை, இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தாண்டி உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு, ஆண் பெண் இருவருக்கும். இன்றைக்கி உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வருது, அது எப்படி இருக்குது அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். கணவன் மனைவி இன்றைக்கி நெருக்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இது கோச்சார ரீதியாக மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி அந்யூன்யங்கள் குறையுது. ஏன் வாழ்க்கை வாழ்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்திருக்குங்க. அதுக்குண்டான தெளிவான பதில் இங்கே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதை அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன கடைபிடிச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போகுதுங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஒருத்தருங்க சொல்லுவாங்க, சார் இடம் பொருள் வீடு சொத்து இதெல்லாம் வேணுங்க, நிறைய மதிப்பு மரியாதை இல்லைங்க. அப்போ பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளும் அருளும் இணைந்து செயல்படும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் ரொம்ப சிறப்பு என்னங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆடி அமாவாசை, ஆடி போகிறோம். ஆடி அமாவாசை முன்னாள் திதி கொடுத்து பல கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டத்திற்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இதோ மேன்மை பெறும் மிதுன ராசி அன்பர்களே. இந்த மிதுன ராசிக்காரங்களோட பேசணும்னு வச்சுக்கங்களேன், நேரம் போகிறதே தெரியாது. நகைச்சுவை உணர்வும் அறிவும் இரண்டும் கலந்த ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேசக்கூடியது, நட்பு பாலமாக இருக்கும். நிறைய எந்த ஒரு சுச்சுவேஷன், காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் ஈஸியாக எழுக்குவாக. இந்த ராசி எல்லாமே தங்கிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் மேடையில் ஏறி பேசுங்கன்னு சொல்லிட்டா பாடுறது என்ன ஆடுறது என்ன அவ்வளோதான் இருக்கும். தன்னம்பிக்கை ஃபஸ்ட்டு இல்லாமல் இருக்கும், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அறிவு, இந்த ராசிக்கு நாலேஜ், பேச 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 அவ்வளோ புரிஞ்சுக்கும். ஒரே நேரத்தில் 2 ப்ராசஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் பெஸ்ட்டு ராசி இந்த ராசி. அவ்வளோ சிறப்பான ராசியில் இது ஒன்று. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், இவங்களுக்கும் ஒரு கலை கம்யூனிகேஷன். ஒரு சில இங்கிலீஷில் சூப்பராக இருப்பாங்க, ஒரு சிலர் கிரியேட்டிவிட்டியில் சூப்பராக இருப்பாங்க, சிங்கிங்கில் இருக்கலாம். ஆக மொத்தம் அது மாதிரி சிறப்பான ராசி இந்த ராசிங்க. இந்த ஜூலை மாத பலாபலனில் பொதுவாக உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டம். முதல்ல அமாவாசை யோகமும் புத ஆதித்ய யோகம் இரண்டும் கலந்து கிடைக்கிற மாதமாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் நீங்கள் புகழ் வெளிச்சத்துக்கு வருகிற காலகட்டம். அப்போ மிதுனம் வாழ்வின் வெளிச்சத்துக்கு உச்சத்துக்கு வரும். இந்த நேரம் பார்த்து இதிலே சினிமாவில் இருக்கேன், சிங்கிங்கில் இருக்கேன், ஒரு பிஸ்னஸில் பண்ணுறேன், ஒரு பாப்புலாரிட்டி ஆகணும், சபையில் நிற்கணும், பொலிட்டிக்கலில் உள்ள என்ட்ரு ஆகணும், இந்த மாதிரி பல கனவுகள் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ரைட் டைம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் நான் இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங்க்கெலாம் நான் போய் இந்த ஃபோட்டோ கொடுக்குறேன், ஆடிஷனுக்கு போகிறேன், ரைட் டைம் எப்போ சார், பல பேர் கேட்பாங்க. திஸ் இஸ் எ ரைட் டைம். இப்போ இந்த டைமில் போய் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஒரு யூடியூப்பில் எடுத்து வீடியோ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு இதில் மீடியா சம்மந்தப்பட்டதும் பண்ணலாம். இது இப்போ சாதாரண ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஊரில் கிராமத்தில் பண்ணுறேன், அங்கேயும் உங்களுக்கு மீடியா பயன்படுத்தலாம். உங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் உண்டு. அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் கையில் புழங்கும் காலகட்டம். இப்போ திடீர் யோகமாக யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்கலாம், கவர்மெண்ட்டில் லோன் கொடுத்து பண்ணலாம், மகளிர் சுய உதவி கொடுக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு பணம், மற்றவர்கள் பணம் புழங்குகின்ற காலகட்டம் வருது. கமிஷன் வகையில் வருமானம் வருங்க. நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்க பலன்னா, ஒரு இடம் வீடு இருக்குது, சும்மா கண்ணில் காட்டுங்க, கமிஷன் வகையில் வரும். ஆணோ பெண்ணோ யாருக்கு இருந்தாலும் இருக்கும். இப்போ சொத்து வாங்கும் யோகங்க. ஃபஸ்ட்டு விஷயம், கையில் ஒரு பணம் வரும், சொத்து வாங்கும் யோகம் உண்டு. இடம் வீடு சொத்து கடனை அடைக்க வழி பிறக்கின்றன. இதுதான் அற்புதம். அப்போ சொத்து வாங்க விருப்பம் இருக்கிறவங்க முயற்சி செய்யுங்க. ஆல்ரெடி வாங்கிட்டவங்க கடன் அடைச்சிருங்க. இல்லை கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி சொத்தெல்லாம் இருக்குது சார், ஆனால் பட்டா இல்லை, நத்தம் புறம்போக்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்கா, டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எதானா ட்ரை பண்ணி பாருங்கள். அற்புதம். சரி, இப்போ வருவோம். சார் வேலை எப்படி சார் இருக்கும்? வேலை இப்போ தான் உங்களுக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கும். இன்னும் உயர் பதவி கிடைக்கும். அவங்கவுங்க வேலை போயிட்டுருக்கேன், ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வேலை போகும் ஸ்லோ, உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. அது மட்டும் நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுக்க சொல்லியிருக்கோம். நிறைய மிதுன ராசிகள் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மிதுன ராசி பெங்களூர்லேருந்து அவர் பண்ணும்போது சொன்னது, அவருக்கு 1980 பிறந்தவர். அவர் சேலரியில் சொன்னால் 30% டேக்ஸ் கட்டுறவர். வேலை போச்சுங்க, கிடைக்குமா, இதான் இந்த பரிகாரம் பண்ணுங்க, கிடச்சிரும். இன்னும் சொல்லுவார், எனக்கெல்லாம் லைஃப்பில் வேலை கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல, திருப்பி அந்த ஹையஸ்ட் போஸ்டிங் கிடச்சிருக்குனார். அந்த மாதிரிங்க தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்கக்கூடிய காலகட்டம் இறைவன் அருளால் இருக்குது. உங்கள் ஜாதகம் துணை நின்று தசாபதி வந்தால் நிச்சயமாக யோக பலன் தான். இப்போ வேலை முக்கியம் சார். திருமணம் பொதுவாக குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். அந்த புது நபர் யார்? கணவன் மனைவியாக இருக்கலாம்,
இல்லை குழந்தையாக இருக்கலாம், காதலன் காதலியாக இருக்கலாம், ஏதோ ஒரு புது நபர்கள் ஒருத்தர் அறிமுகமாகும் சொல்லி வருது. அப்போ இத்தனை நாளாக தனித்து வாழ்ந்தவர்கள் சுபமாக வாழக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. நல்ல மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும். ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்கும் முறையை மாறி இருக்கிறத ஒத்துக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் டைவர்ஸ் ரேஷியோ இல்லை, இப்போ ஜாஸ்தியாக இருக்கேன். இப்போ என்ன பார்க்குறோம், நிறைய முறை மாறி இருக்குது. அப்போ மிதுனம் வாழ்வின் வெளிச்சம் வெற்றி உண்டு. உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெப்பம் சம்மந்தப்பட்டது, உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் இருக்குது. ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்த காலகட்டம் இந்த ஜூலை மாதம் வெற்றி வாய்ப்பை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன.